நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 2.81 கோடி செலவில் 2 உயர் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர்கள் பெரியசாமி, சக்கரபாணி, சுப்பிரமணியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 2.81 கோடி செலவில் 2 உயர் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் ரூபாய் 2.25 கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்ட 4 மருத்துவ கட்டடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து ரூபாய் 7.90 கோடி மதிப்பீட்டில் 11 புதிய மருத்துவ கட்டடங்கள் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். ஆக மொத்தம் மாவட்டத்தில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டப்பணிகள் என ரூபாய் 12.96 கோடி மதிப்பீட்டிலான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், காந்திராஜன், திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராசப்பா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சுகந்தி ராஜகுமாரி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.